ஓம் கம் கணபதே நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. ஹரஹர மகாதேவா. சிவாய திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம ஹரஹர மகாதேவா சம்போ சங்கரா என்ற ஒரு அங்கத்தில் மறுபடியும் நம்ம எல்லாரும் சந்திக்க இருக்கிறோம். ஸோ வந்தவர் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல இன்னைக்கு நம்ம 2 மணி நேரம் நம்ம நந்தியுடைய டாபிக், நந்திகேஸ்வரருடைய டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்ன நம்ம பஞ்சபிரம்ம ஸ்துதி பார்த்துருவோம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். அடியேன் திருவள்ளுவர் நாயனார் பேசுகிறேன் என்னும் அங்கத்துல துப்பார்க்கு துப்பாய் துப்பாக்கித் துப்பார்க்கத் துப்பாய தூவும் மழை உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவது பருகுவோர்க்கு நானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்து பிரானடி போற்றி ஆழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. விவேகானந்தா பொன்மொழி. வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மேன்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. அதாவது நம்ம எப்பவுமே கஷ்ட காலத்தை அனுபவிக்காம எப்பவுமே ஈஸியான விஷயங்கள் மட்டுமே, சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும், எல்லாமே ஸ்மூத்தா எல்லாமே ஈஸியா கிடைக்கிற விஷயமாவே இருக்கட்டும், அவங்க மனசு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்த அனுபவம் இருக்காது. அப்போ ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம விவேகானந்தர் சொல்றாரு. எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கஷ்ட காலத்தையும் தாங்கிக் கொண்டு நம்ம வாழ்க்கைய கடக்கும்போது நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம சுலபமாகவும், எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தன்மை நமக்குள்ள வரும். அதுதான் நம்ம விவேகானந்தா அந்த அழகான ஒரு வரியில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற மகான்கள் வரிசையில பார்த்தீங்கன்னா, சன்னாசி சுவாமி, சன்னாசி மலை ஆண்டவர். நம்ம இங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சன்னாசி மலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஆக்சுவலி யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளுடைய மகான் தான் இருக்கிறாங்க. அங்க மூலவராக யார் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமானுடைய சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண முருகனுடைய ஆலயமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, முருகனுடைய விஷயங்கள்ல, அதாவது கௌமாரத்துல கூட சிவலிங்கத்தை வைத்து கூட நம்ம முருகனை வழிபடலாம் என்று ஒரு தத்துவமும் அங்க நம்ம கத்துக்கொள்ளலாம். அங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சன்னாசி மலை ஆண்டவர் இந்த மகான மையப்படுத்தி தான் அந்த ஆலயம் நிறுவப்பட்டு இருக்கிறது. தினம் ஒரு மலேசிய ஆசிரமம் தெரிஞ்சுக்கிற அங்கத்துல ஸ்ரீ சூரிய நாராயணன் ஆசிரமம் சூபாஞ்சயால இருக்கு. இது முழுக்க முழுக்க மெடிடேஷன், அதாவது தியானம் செய்யற ஒரு இடமாக, ஆசிரமமாக கருதப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் கிட்ட இருக்கீங்களோ தாராளமாக மெடிடேஷன் விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இல்ல மெடிடேட் பண்றதுக்கு நீங்க போயிட்டு சூரிய நாராயணன் ஆசிரமத்தை நீங்க நாடலாம். தினம் ஒரு மெலிசிய தமிழ் பள்ளி அறிவோம் அப்படின்னு ஒரு அங்கத்துல எஸ்ஜிகித்தி ராயா பாயா ரும்பூட் மெலாக்கால. இப்ப நம்ம இந்த அங்கங்கள் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கான காரணம், மக்களுக்கு இந்த விஷயங்களை போய் சேர்க்கணும் அப்படின்னு. இங்க நம்ம பட்டியலிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும், நம்மளுடைய தமிழ் ஸ்கூல், இந்த நாட்டுல நம்ம மலேசியா நாட்டுல தமிழ் பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிகள்ல எஸ்கேஎம் ஸ்கோலா கூராங் முரேட், அதாவது குறைந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுத்து தான் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். அது என்னத்துக்கு அப்படின்னாக்கா, மென்மேலும் இந்த பள்ளிகள் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல இந்த பள்ளிகள் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா ரொம்ப பாப்புலர் இல்லை, நிறைய பேர் போகல. எஸ்கேஎம்ல இருக்கு, எஸ்கேஎம்எஸ் ஸ்கோலா கூராங் முரேட். ஸோ மென்மேலும் இந்த பள்ளிகளை நம்ம ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி பள்ளிகள் இருக்கு,
நம்ம பிள்ளைங்கள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பனால ஒரு முடிஞ்ச ஒரு சேவை தான் நம்ம தமிழ் பள்ளியும் நம்மளுடைய ஆலயங்களும் மலேசிய நாட்டுல வந்து நம்மளோட 2 கண்கள் மாதிரி. அதனால சமய பண்ணியும் இருக்கணும், தமிழ் பள்ளி மேலேயும் நமக்கு வந்து அக்கறை இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல தமிழ் பள்ளிகளுடைய விஷயங்களும் இங்க சேர்க்கறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். சாணக்யா. The wise man should restrain his senses like the crane and accomplish his purpose with due knowledge of his place, time and ability. அதாவது அவரவருடைய சக்திக்கு ஏற்ப மாரி, இப்ப நம்ம சொல்லுவோம், இடம், பொருள், எவர், இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆ கட்டுப்பாடு கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட நம்மளுடைய சாணக்கியர் சொல்றாரு. அதாவது எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய சாணக்கிய தன்மை இல்லைன்னா நம்மளுடைய புத்திசாலித்தன்மை, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஷோ பண்ணணும்னு கிடையாது. இடம், பொருள், எவர், எங்கெங்க என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேஜ் இருக்கணும். நம்ம என்ன இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன விஷயத்துக்காக இது பண்றோம், அந்த விஷயத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ அந்த சென்சஸை வந்து இடம், பொருள், எவர், எது எதுக்கு பயன்படுத்தணும், கரெக்டான டைமு, கரெக்டான எபிலிட்டி, அந்த திறமை அந்த இடத்துக்கு தேவையா இல்லையா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்தால் அந்தந்த காரியம் வெற்றி அடையும். நம்ம ராஜ வணக்கம் எனும் அங்கத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிருபத்துங்க அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறாங்க. மென்மேலும் இந்த ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தாராளமாக கூகுள் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இவரை பத்தி நிறைய கட்டுரைகளோ இல்ல நம்மளுடைய லிட்ரேச்சரோ நிறைய இந்த ராஜாவை பத்தி கொடுத்துருக்குறாங்க. இவங்களாம் ரொம்ப ஃபேமஸே கிடையாது. எல்லாம் மறக்கப்பட்ட ராஜாக்கள் வரிசை. இதெல்லாமே தாராளமாக இவருடைய விஷயங்களும் தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுப்போம். மௌனம். ஒரு நிமிஷம் எந்த வேலை இருந்தாலுமே கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக இந்த ஒரு நிமிஷம் ஸ்டே ஸ்டில். தியானம். நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சு புருவ மத்தியில அவங்களுடைய இமேஜ் அவங்களுடைய இமேஜை கொண்டு வந்து கொஞ்சம் கண்ணை மூடி அந்த இடத்துல நெற்றி பொட்டுல அவங்களுடைய உருவத்தை பாவிச்சு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அடுத்து பிரணவம் 3 முறை. நல்லா அழகா உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்துருக்கீங்களோ இல்லை எங்கே உட்காந்துருக்கீங்களோ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு
3 முறை ஓம் என்ற பிரணவத்தை கேட்டோ இல்ல நீங்களோ சொல்லியோ இங்க செய்யலாம். குரு பரம்பரா ஸ்தோத்திரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு நந்தீஸ்வரர் என்னும் தலைப்புல நம்ம ஹரஹர மகாதேவால என்னும் இந்த மாபெரும் ஒரு சீசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நந்தீஸ்வரர் அப்படின்னு. நம்மளுடைய ஸ்ரீவித்யாலயம் இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சிவபெருமானுடைய விஷயமாக இருக்கட்டும், குருமார்கள் வரிசையா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய அங்க தொட்டு இங்க தொட்டு கண்டிப்பாக நந்தியம்பெருமான் கிட்ட வந்து சேரும். ஸோ அவ்வளோ ஒரு உன்னதமான இல்லை முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நம்மளுடைய நந்தீஸ்வரர். ஆனா அவரை பத்தி நம்ம நிறைய பிரதோஷ காலத்துல மட்டுமே நம்ம பார்த்திருப்போம். அவருடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய அவரோட ஸ்தானம் தான் என்ன, அவரோட என்னதான் ரோல் பிளே பண்றாரு, அவர் ஆக்சுவலி யாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு எடுத்துரைக்க இந்த 2 மணி நேர கேப்ல நமக்கு நம்மளோடு இந்த தலைப்பை எடுத்து வழங்கக்கூடிய நமது சுதா முனியாண்டி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஜி. ஹரியோம் ஜி, வணக்கம். So the stage is yours. ஆதியரசே போற்றி, அருந்தவ தருளே போற்றி, ஜோதியே சுடரே போற்றி, துலங்கும் மெய்பொருளே போற்றி, நீதியே நிமலா போற்றி, நினது அருள் தந்தாய் போற்றி, தீதில்லா சித்திரமுத்தே நின் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. வேதத்தின் வித்தாய், விண்ணவர்க்கு தெய்வமாய், தீதற்ற நெஞ்சில் திருவிளக்காய், மாதவத்தின் அருளாய் ஒளிருகின்ற ஐயன் விநாயகனை குருவர் நடுநிறுத்தி போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. தொடர்ந்து சமயம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற பட்டியல்ல இன்றைக்கு நந்தீஸ்வரர் அப்படின்றவரை பத்தி பார்க்க போறோம். இன்றைக்கு இந்த தருணத்தை நமக்கு வழங்கிய இறைவனுடைய திருவருளுக்கும் ஆசிக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை சமர்ப்பித்து வருகை புனித்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்ம இன்றைய அங்கத்துக்கு நுழையலாம். இன்றைக்கு நம்ம பேச போற இந்த தலைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நான் முன்னமே சில விஷயங்களை டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸ்காலர் கிடையாது. தெரிஞ்ச விஷயங்களை சரி பார்த்து சரியான பரிணாமங்களை தேடி அதை தொகுத்து வழங்கக்கூடிய பணியில இறங்கியிருக்கேன். ஆக இந்த பணியானது பரமேஸ்வரன் பரமேஸ்வரி திருவருள் துணை கொண்டு தொடரட்டும். ஆக பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அங்க ஈஸ்வரன் அப்படின்ற சொல்லானது வருகின்றது. அது என்ன ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சொல்லை பதம் பிரிச்சா 2 சொல்லாக பிரிக்கலாம். ஈஷ் கூட்டல் வரன். ஆக ஈஸ் அப்படின்ற சொல்லுக்கு ஆளும் சக்தி அல்லது கட்டுப்படுத்தும் தன்மை, முதன்மை அதிகாரம் இப்படின்ற பொருள்கள் வந்து சேரும். வரன் அப்படின்ற சொல்லுடைய வேர் சொல் வர, அதற்கான பொருள் சிறந்தவர், மிக உயர்ந்தவர், தேர்ந்தவர். இந்த இன் அப்படின்ற அந்த எழுத்து ஒரு நபரை குறிக்கக்கூடிய விகுதியாக வருகின்றது. ஆக இந்த ஈஷ் கூட்டல் வரன் இந்த 2 சொற்களையுமே நம்ம சேர்த்து பார்த்தோமே ஆனால் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் மாபெரும் சக்தி உடையவர். அதாவது அனைத்து உலகிற்கும் உயிருக்குமே தலைவராக திகழ்பவர்.
இந்த உயிர்களையும் அண்டங்களையும் படைத்தவர், அதற்கு காரணமாக இருப்பவர், இதை கட்டிப்படுத்தி பரிபாலனம் செய்யும் முழு அதிகாரம் உடையவர் அப்படின்றவர். அவரை ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த ஈஸ்வரன் அப்படின்ற இந்த சொல்லை இறைவனுக்கே நம்ம பயன்படுத்துவோம். ஆனா அந்த இறைவன் ஆக இந்த சிவன் அவரே மனமுவந்து வந்து ஒரு சிலருக்கு ஈஸ்வரன் அப்படின்ற பட்டத்த குடுத்திருக்காரு. அப்படி பார்க்கின்ற பொழுது, பொதுவாக இந்த 5 பேர் அந்த பட்டியல்ல வருவாங்க. விக்னேஸ்வரர், நம்ம விநாயகர், நந்தீஸ்வரர், இன்றைக்கு நம்ம பார்க்க போற நந்தி தேவர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரர், சண்டிகேஸ்வரர். இத தாண்டி முருகனுக்குமே பிரணவேஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டத்த சிவனே குடுத்திருக்காரு. நானும் முருகனும் வேறு இல்ல. நீயும் நானும் ஒண்ணு. அதனால தான் உன்னால எனக்கு பிரணவ மந்திரத்த உபதேசம் செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி பறைசாற்றுவதற்காக அவருக்குமே பிரணவேஸ்வரர் அப்படின்ற ஈஸ்வரர் பட்டத்த குடுத்திருக்காரு. ஆக நந்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு நபரை, ஒரு மாபெரும் சக்தியை இன்றைக்கு நாம சிந்திக்க போறோம். ஆக சிவபெருமானே நந்தியம்பெருமானுக்கு நந்தீஸ்வரர் அப்படின்னு பட்டம் குடுக்குற அளவுக்கு, இந்த நந்தி அப்படின்றவரு நிஜமாலுமே யாரு? நம்ம ஆலயங்கள்ல பல நந்திகள பார்க்கிறோம். அவங்க எல்லாருமே ஒரே நந்தியா? இந்த நந்தி என்னதான் அப்படி பெரிய பெருமைகள சேர்த்து வச்சிருக்காரு? என்ன வரங்கள வாங்கி வச்சிருக்காரு? சிவ வழிபாட்டுல அவ்வளோ பெரிய முக்கியத்துவமான அங்கம் வகிப்பதற்கு, அவருக்குமே நிஜமாலுமே திருமணம் நடந்ததா? அவர் சிறப்பாக எழுந்து அருளி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்ன? அவருக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம்? அப்படின்ற விஷயங்கள நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு பார்க்க போறோம். அந்த பட்டியல்ல நந்தீஸ்வரர் யார்? அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நமக்கு சில விளக்கங்கள் தெரியணும் அப்படின்னா, நம்ம புராணங்கள தேடுவோம். அப்படி புராணங்கள திரட்டி பார்க்கின்ற பொழுது, நந்தீஸ்வரர், நந்தியம்பெருமான பத்தி பேசக்கூடிய புராணங்கள் நான் பார்த்த வரைக்கும் சிவபுராணம், லிங்க புராணம், கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம். இந்த புராணங்கள்ல ஒரு சில மாறுதல்களோட ஒரே மாதிரியான வரலாறு சிவபுராணம், லிங்க புராணம், கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கந்த புராணத்துல முழுமையாகவே வேறு மாதிரியான ஒரு வரலாறு குடுக்கப்பட்டிருக்கு. இந்த புராணங்கள அடுத்து வேற எங்க நந்தி அப்படின்றவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவருடைய வரலாற ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, திருவையாறு தலபுராணம். இங்க பஞ்சநத கஷேத்திரம் அப்படின்ற இடம் தான். அததான் வந்து திருவையாறு தலபுராணம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நந்தீஸ்வரருடைய அவதாரம் ரொம்ப தெளிவாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல சொல்லக்கூடிய இந்த வரலாறானது சிவபுராணம், லிங்க புராணம், கூர்ம புராணம் இந்த புராணங்கள்ல சொல்லக்கூடிய வரலாறோட ஒத்துப்போகுது. ஆக இந்த புராணம் என்ன நந்தியுடைய வரலாறு அப்படின்னு சொல்லுது அப்படின்றத பார்த்துடுவோம். இந்த சம்பவங்கள் திருவையாறுல நடக்கின்றது. திருவையாறுல சிலாதர் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரு பஞ்சாக்ஷரத்தை ஜப்யேஸ்வரர் சந்நிதியில ஜபம் செய்துட்டு இருக்காரு. அவர் செய்த ஜபத்தின் பலனாக அவருக்கு மந்திர சித்தி கிடைக்கின்றது. இவருக்கு ஏன் சிலாதர் அப்படின்ற பேர் வருதுன்னா, அவர் வந்து கற்களை பொடி செய்து அதையே ஆகாரமாக உண்டுட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு சிலாதர் அப்படின்ற பேர் கிடைச்சிருந்தது. சாரு லக்ஷணைய இவர் வந்து மணம் செய்கின்றார். யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வசிஷ்டருடைய தங்கை. இவங்க திருமணம் செய்து சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வருத்தம். மகப்பேறு அப்படின்ற ஒரு பாக்கியம் இன்னுமே கிடைக்கல. அதனால வருத்தமானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது அவங்களுடைய வாழ்க்கையில. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில, சிலாதர் தொடர்ந்து அவருடைய ஜபங்கள செய்கின்றார். ஒரு முறை அவருக்கு ஒரு அசரீரி கேட்கின்றது. அந்த அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் பூமியிலிருந்து ஒரு புத்திரன் கிடைப்பான் அப்படின்ற ஒரு அசரீரி கேட்குது. ஆக கிடைப்பான் அப்படின்ற வார்த்தைய நம்ம இங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கிடைப்பான். அந்த அசரீரி வார்த்தையின்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதற்கான தயார் நிலைகள் நடைபெறுகின்றது. அந்த கட்டத்துல பூமிய உழுகின்ற பொழுது ஒரு பெட்டி கிடைக்குது.
அந்த பெட்டிய திறந்து பார்த்தா, 4 தோள்களோட, 3 கண்களோட சந்திரன் முடியில இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. அதை பார்த்த சிலாதருக்கு பயம் தோன்றவே, அவர் அந்த பெட்டிய மூடிர்றாரு. அப்படி அவர் மூடும் பொழுது, மீண்டும் அசரீரி சொல்லுது, "பெட்டிய மூடி திற" அப்படின்ட்டு. அப்படி பெட்டிய மூடி திறக்கின்ற பொழுது, ஒரு அழகான குழந்தை காணப்படுகின்றது. அந்த குழந்தைக்கு சைலாதர் அப்படின்னு பேரு வச்சு வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்து வரக்கூடிய சைலாதர் திருவையாற்றிலே சிவனை நோக்கி கடும் தவம் செய்கின்றார். அப்போ சிவனாகப்பட்டவர் தோன்றி அவருடைய ஜபத்திற்கும் தவத்திற்கும் மெச்சு நீ விரும்பிய வரங்களை கேள் அப்படின்னு சொல்ல சைலாதர் செய்த ஜபமானது ருத்ர ஜபம். 1,00,00,000 ருத்ர ஜபம் செய்துட்டாரு. சிவன் தோன்றிட்டாரு. சிவன் என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது சைலாதர் சொல்றாரு, "மீண்டும் 1,00,00,000 ருத்ர ஜபம் செய்வதற்கு எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் சிவனே" அப்படின்னு கேட்கிறாரு. சிவனுமே அந்த அருளை நல்கிடுறாரு. மீண்டும் அவர் 1,00,00,000 ஜெபம் செய்ய, சிவபெருமான் வந்து என்ன வரம் வேண்டும்னு கேட்க, திரும்பி அதவே கேட்கிறார். அப்படி 3வது முறையாக சிவபெருமான், "போதும், இதுக்கு மேல ஜெபம் செய்தா குடுக்கறதுக்கு என்ன பலன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய வரங்களை தருகின்றார். அப்படி தந்த ஒரு வரம் தான் நந்தீஸ்வரர் அப்படின்ற தீக்ஷா நாமம். இந்த தீக்ஷா நாமத்தோட அவருக்கு வேற என்னென்ன வரங்கள் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பரமேஸ்வர சாரூபம். அது என்ன சாரூபம் அப்படின்னு பார்த்தோம்னா, மோக்ஷ நிலைகள் 4 அப்படின்னு நம்ம சைவ மரபுகள் சொல்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது, சாலோகம் அப்படின்றது முதல் நிலையாக பார்க்கப்படுகின்றது. இறைவன் இருக்கக்கூடிய லோகத்தில் இடம்பெறும் மோக்ஷம். அதற்கு அடுத்ததாக சாமீபம். இறைவனுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய நிலை. 3வது நிலையாக சாரூபம். இறைவனுடைய அந்த உருவத் தோற்றம் நமக்கு கிடைக்கப் பெறுவது சாரூபம். ஆக இங்க நந்தீஸ்வரருக்கு இந்த சாரூபம் கிடைத்திருக்கின்றது. சிவனை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த ரூபம். 4வது மோட்ச நிலை சாயுஜ்யம். இறைவனோட கலக்கக்கூடிய அந்த நிலை. ஆக நந்தீஸ்வரருக்கு பரமேஸ்வரருடைய சாரூபம் கிடைக்கப் பெற்று ரிஷிப முகமும் அருளப் பெறுகின்றது. நந்தி தேவர் அப்படின்ற தீக்ஷா நாமம் கிடைக்கின்றது. இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. என்ன அதிகாரம் அப்படின்னா, யாரு சிவனை வழிபடுறாங்களோ அவங்கள இவர்கிட்ட அனுமதி வாங்கி உள்ள வரணும். தவறுதலாக எதுவும் நடந்தா தண்டிக்கக்கூடிய அதிகாரம். இது 2மே அவருக்கு குடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு ரத்தின பிரம்பையுமே தராங்க. முதல்ல நம்ம பார்த்திருந்தோம். லிங்க புராணம், கூர்ம புராணம், சிவபுராணங்கள்ல திருவையாறு தல புராணம் படி கதை ஒத்துப்போகுது அப்படின்னு. அங்க எந்த இடங்கள்ல இந்த கதை மாறுதலாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சைலாதருடைய ஆயுள் காலமானது 8 வயது, 7 வயது. அப்போ அந்த விஷயம் தெரிய வரவே தந்தையார்கிட்ட விடை பெற்று தானும் போய் தவம் செய்றேன். இந்த சிவகணங்களுக்கு தலைமை பணி ஏற்கணும். சாகாத வரம் கிடைக்கணும். என்றைக்குமே சிவனுடைய அருகாமையிலேயே இருக்கணும். அப்படின்ற எண்ணத்துல அவரு தவம் செய்ய போறாரு. ருத்ர ஜபம் தான் அங்கேயுமே செய்றாரு. வேறுபாடாக என்ன வருது அப்படின்னா, எத்தன கோடி ஜபங்கள் செய்திருக்காரு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் வேறு மாதிரி வருகின்றது. ஒரு சில புராணங்கள்ல 1,00,00,000 ருத்ர ஜபமாகவும், மற்ற புராணங்கள்ல 5, 7 ருத்ர ஜபமாகவும் இருக்கின்றது. சரி. இங்க நந்தி அப்படின்ற தீக்ஷா நாமம் குடுத்திருக்காங்க அப்படின்னா, நந்தி அப்படின்ற சொல்லுக்கு ஏதாவது பொருள் இருக்கணும் இல்லையா? இப்ப நந்தி அப்படின்ற சொல்லுக்கு எளிமையாக பொருள் சொல்லணும் அப்படின்னா, ஆனந்தம், ஞானம், மகிழ்ச்சி இது அனைத்துமே தரக்கூடியவர் அப்படின்னு பொருள்படுத்தலாம். இந்த சாரூபம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய ரூபம் அவருக்கு வழங்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது, நந்திக்குமே சிவபெருமான் போலவே நெற்றிக் கண்ணும் இருக்கு. கையில பிரம்பும் இருக்கு, உடைவாளும் இருக்கு, மான் மழுவுமே தரித்திருக்கிறாரு. நந்திக்கு ருத்ரன் அப்படின்ற ஒரு பெயருமே இருக்கு. அது என்ன ருத்ரன் அப்படின்னு பார்த்தோம்னா, ருத் கூட்டல் ரன். ருத் அப்படின்னா துக்கம், ரன் அப்படின்னா ஓட்டுகின்றவர் அல்லது அகற்றுகின்றவர். துக்கத்தை அகற்றுகின்றவர்.
இவர பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்டின்னா, நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய வாகனம் அப்டின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா, அந்த வாகனத்த நாம எப்படி பார்க்கிறோம் அப்டின்னு பார்த்தோம்னா, சுமந்து செல்றாரு. சரி, ஆமா, சுமந்து செல்றாரு. ஆனா, அத எந்த பார்வையில பார்க்கலாம் அப்டின்னா, அவரு அந்த ஜெபம் செய்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது, இறைவனுடன் அருகாமையிலேயே இருக்கணும். என்றைக்குமே சிவ சிந்தனையிலேயே இருக்கணும் அப்டின்ற நோக்கத்தோட அந்த தவத்துல ஈடுபடுறாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது, இங்க எதை அவர் சுமக்கிறாரு அப்படின்னா, என்றைக்குமே தன்னுடைய சிந்தையில சிவநாமத்தையும், சிவனுடைய சிந்தனையையுமே சுமக்கின்றார். நாமுமே அப்படி இருந்தோமேயானால், இறைவனுக்கு அருகாமையிலே இருக்கலாம். சரி. நாம ஆலயத்துல செல்லுகின்ற பொழுது, அங்க பல நந்திகள பார்க்கிறோம். அந்த நந்திகள் எல்லாமே ஒரே நந்தியா? நந்திகள் எல்லாமே ஒன்றா? இணைந்திருக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடலாம். ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் ஒரே நந்தி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வேற வேற இடத்துல இருக்காங்க. வேற வேற மாதிரி இருக்காங்க. நிச்சயமா வேற வேறயா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றா வேறயா? ராஜன்ஜி டிஃபரண்ட் சொல்லியிருக்கீங்க. மோகன பிரியாஜி ஒரே நந்தின்னு சொல்லியிருக்கீங்க. சதீஷ்ஜி ஒரே நந்தின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லது. சரி, ஆஹா, அது எல்லாமே ஒரே நந்தியா? இல்லையா? சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய, பொதுவாக பார்க்கக்கூடிய ஐவகை நந்திகள் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். கருவறையிலிருந்து நம்ம வெளிய வர்ற மாதிரியான வரிசை பிரகாரமா பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது, கருவறையில சிவனுடைய சந்நிதியில மூலவருக்கு அருகாமையிலேயே ஒரு நந்தி தேவர் இருப்பாரு. எப்படி கைலாசத்துல சிவபெருமானுக்கு அருகாமையிலே ஒரு நந்தி தேவர் இருக்கின்றாரோ, அதே போலவே இவரும் இருப்பாரு. இவருக்கு கைலாச நந்தி அப்படின்றது பெயர். அடுத்ததாக இவருக்கு அடுத்தது அவதார நந்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கு விஷ்ணு நந்தி அப்படின்ற பெயர் கூட இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபுரம் எரிக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த தேர்ல புறப்படுறாரு சிவபெருமான். ஆனா, முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கவில்லை. மறந்தாச்சு. அப்படி மறந்ததுனால, அந்த தேரினுடைய அச்சை இற்று போகுமாறு செய்கின்றார் நம்ம மகா தீரரான விநாயக பெருமான். இதுதான் திருப்புகழ்ல "முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அதிபொடி செய்த அதிதீரா" அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தருணத்துல, அந்த நொடியில, அந்த தேர் சரிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக, விஷ்ணு பகவானே நந்தியாக மாறி அந்த தேரை தாங்கி நிற்கின்றார். ஆக இதற்கு விஷ்ணு நந்தி அப்படின்ற பெயர் இருக்கின்றது. அவதார நந்தி அப்படின்ற பெயருமே இருக்கின்றது. மால்விடை நந்தி அப்படின்னுமே இந்த நந்திய நம்ம குறிப்பிடுவோம். 2வது ஆவரணத்துல இந்த நந்தி தேவர் அமர்ந்திருக்கின்றாரு. சில இடங்கள்ல சக்தி பதமாக சக்தியினுடைய சந்நிதிக்கு எதிரேவும் இந்த நந்திய நம்ம பார்க்க முடியும். அப்படி சக்தியின் சந்நிதியில அமர்ந்திருக்க கூட அந்த நந்திய சோம நந்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக கைலாச வாசல்ல எப்படி நந்தி தேவர் வீற்றிருக்கிறாரோ, அதே மாதிரி சிவபெருமானுடைய தரிசனம் பெற வர்ற பக்தர்கள பரிசீலிக்கிறதுக்கும், அவங்களுக்கு அனுமதி வழங்குறதுக்கும் அதிகாரம் பெற்றவராக, அதிகார நந்தியாக நந்தி தேவர் அமர்ந்திருக்கார். இந்த அதிகார நந்திக்கு ஆத்ம நந்தி அப்படின்ற பெயருமே இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இந்த நந்திக்கு பெயரே சாதாரண நந்தி அல்லது சாமானிய நந்தி. எந்த ஆலயங்கள்ல எல்லாம் 5 நந்திகள் இல்லையோ, அந்த ஆலயங்கள்ல எல்லாம் இந்த நந்திகள் கிடையாது. 5 அல்லது 9 நந்திகள் இருக்கின்ற ஆலயங்கள்ல இந்த நந்திய பார்க்க முடிகின்றது. இறுதியாக
நமக்கு எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சிய தரக்கூடிய, பார்த்ததுமே ஈர்க்கக்கூடிய பெரிய நந்தி. சிவனுடைய கோயில் நுழைவாயில்ல காணப்படும் இந்த நந்தி. ரொம்ப பெரிய உருவத்துல, விஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய மாதிரியான ரூபத்துல பார்க்கப்படும். இதற்கு மகாநந்தி, விஸ்வரூப நந்தி, பெரிய நந்தி, வேத நந்தி அப்படின்னு கூட பேர் இருக்கின்றது. பொதுவாக எங்கெல்லாம் 5 நந்திகள் வைத்து சிவாலயங்கள் அமைக்கப் பெற்றிருக்கின்றனவோ, அங்க இந்த 5 நந்திகள நம்ம பார்க்க முடியும். பழமையான பெரிய சிவாலயங்கள்ல அதிகபட்சமாக எத்தன நந்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 9 நந்திகள பார்க்க முடிகின்றது. பத்மநந்தி, நாகநந்தி, விநாயக நந்தி, மகாநந்தி, சோமநந்தி, சூரிய நந்தி, கருட நந்தி, விஷ்ணு நந்தி, சிவநந்தி இப்படின்னு 9 நந்திய நம்ம பார்க்க முடியும். சரி, நந்திய இப்படியாக நம்ம வகைப்படுத்திட்டோம். இதை தாண்டி வேற வேற மாதிரியாக நந்தியம்பெருமான வகைப்படுத்த முடியுமா? அல்லது பிரித்து பார்க்க முடியுமா? இவர் இந்த தொழில் செய்யக்கூடியவர், அல்லது இப்படி இருக்கக்கூடியவர், இந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்படின்னு பார்த்தோமேயானால், நந்தியினுடைய அந்த விக்கிரகங்கள 5 வகையாக அமர்வியல் நிலையில காண முடியும். அதாவது அவர் எப்படி அமர்ந்திருக்கின்றார் அப்படின்ற விதத்துல நாம சொல்ல முடியும். இங்க காண்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 5 நந்தியில ஏதாவது வித்தியாசங்கள் தெரிகின்றதா? தெரியுதுன்னா கை உயர்த்தலாம். கேள்வி கேட்க மாட்டேன். பயம் வேண்டாம். தெரியுது ஜி. ஓகே. அந்த கண்ணு தொறந்திருக்க சாத்தியிருக்கிறாரு, மூடியிருக்கிறாரு. ஆஹா. 2வது வந்து அவதார நந்தியுடைய முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்டோடைய கால் வந்து இந்த சைடு மடிக்கல, அந்த சைடு மடிச்சிருக்கு. ஓகே. 3வது நந்தி வந்து இந்த அவருடைய முன்பகுதி இடது கால் வந்து உள்ள மடிச்ச மாரி இருக்கு. ஆஹா. ஆ சாதாரண நந்தி வந்து அது முதல்ல வந்து அதிகார நந்தி. சாதாரண நந்தி வந்து ஆ ஏந்திரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற மாரி இருக்கு. அதோட ம். பொசிஷன். ம்ஹ்ம். ஆம், பெரிய நந்தி வந்து தெரியல. ஃபுல்லா தெரியல. ஓ! ம். சரி. இங்க குடுத்திருக்கிற அந்த நந்தியோட வித்தியாசம் அந்த படத்துல தெரியுது. ஆனா, அந்த 5 வரிசையில நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வரிசை பிரகாரம் இது இல்ல. இதற்கு வேறு பெயர்கள் இருக்கு. மூலஸ்தானத்திலிருந்து நம்ம அந்த அந்த வரிசையிலிருந்து வந்தோமே அப்படின்னு சொன்னா, அதாவது லிங்கம் இருக்கிற அந்த படத்துல இருந்து வரிசையில வந்தோம் அப்படின்னா, அலீனபந்தி. அலீனபந்தி அப்படின்னா, மிக அமைதியாக தியான நிலையில இருக்கக்கூடிய நந்திதேவர் விக்கிரகம் இப்படிதான் இருக்கும். அடுத்ததாக அச அசந்தி பந்தி. இது கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் கிருபாஜி. அடுத்ததாக சாய்ந்த நிலையில இருக்கக்கூடிய நந்தி, அதற்கு பெயரே சாய் நந்தி. சந்திபந்தி இது வந்து சமநிலையில அமர்ந்திருக்கும். அது கால்கள் எல்லாமே இடது, வலது 2மே ஒரே மாதிரி, ஒரே போஸ்டர்ல தான் இருக்கும். இறுதியாக வீரநந்தி. ரொம்ப எழுச்சியோட இருக்கும். இதனுடைய படங்கள் முழுசா கிடைக்கல. இதனுடைய கால்கள் வந்து விரிந்த மாதிரி இருக்கும். வீரம் அப்படின்ற விஷயத்த பறைசாற்றுவதற்காக. அது அடுத்த முறை நம்ம வந்து ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்படியாகப்பட்ட இந்த நந்தியினுடைய விக்கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி இந்த நந்தி அப்படின்னு நம்ம சொன்னாலே, நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது பிரதோஷம் தான். ஏன் இந்த பிரதோஷம்? ஏன் வந்து நம்ம பிரதோஷ காலத்துல நந்தி தேவருக்கு அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாலயங்கள் அப்படின்னாலே நந்தி ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் தான். பிரதோஷ காலங்கள்ல அவருக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள்லாம் செய்யப்படும். அந்த அன்னைக்கு எல்லா புனித தீர்த்தங்களுமே நந்தியிடம் ஐக்கியமாகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால விசேஷ பிரதோஷ காலத்துல அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுது. அந்த அபிஷேக காலத்துல அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது வழக்கம். அவருக்கு காப்பரிசி அப்படின்ற ஒரு நெய்வேத்தியத்த படைக்கிறது வழக்கம்.
அது என்ன காப்பரிசி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, நமக்கு ஒரு கதைய பார்த்துட்டு வந்துரலாம். தேவர்கள், அசுரர்கள் எல்லாமே வந்து ஆழகால விஷத்த பார்த்து பயந்து கைலாயத்துக்கு வந்து சிவன் கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது, சிவன் அபயம் அளித்து அருகாமையில இருந்த நந்திகேஸ்வரர அழைச்சுட்டு, "அந்த ஆழகால விஷத்த இங்க கொண்டு வா" அப்படின்னு பணிக்கின்றார். நந்திகேஸ்வரர் ஈசனை வணங்கி விடைபெற்று, அந்த விஷத்த கையில எடுத்து கொண்டுட்டு வரார். அத ஈசன் வாங்கி உண்ண செய்றாரு. அம்பிகை பக்கத்திலேயே இருந்து அத பார்த்து சிவனுடைய கழுத்த மென்மையாக தொடுறாங்க. அப்படி தொடுகின்ற பொழுது அந்த விஷமானது தொண்டையிலே தங்கி விஷமற்ற நிலைக்கு அந்த விஷத்த மாற்றுகின்றது. அதனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயருமே வருகின்றது. இந்த சம்பவத்த பார்த்து நந்தி ரொம்ப கேலியாக ஆணவத்தோட, "அடடா! நான் கையிலேயே அந்த விஷத்த எடுத்துட்டு வந்தேனே! எனக்கு ஒண்ணுமே ஆகலையே! உலகத்தையே படைச்ச அந்த சிவன் சாப்பிட்டா அந்த விஷம் அவர ஏதாவது பண்ணிட போகுது. அத சக்தி போய் விஷத்தன்மைய அகற்றலற செய்றாங்களா?" அப்படி ரொம்ப கேலியா ஆணவத்தோட சிரிக்கின்றார். அதை பார்த்த சிவபெருமான், "அப்படியா? சரி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த விஷத்த எடுத்த அந்த கைய முகர்ந்து பார்க்க சொல்கின்றார். நந்தி தேவருமே அத முகர்ந்து பார்க்கின்றார். அப்படி முகர்ந்து பார்த்ததுமே, அவருக்கு பித்து பிடிச்சது போல ஆகிடுச்சு. திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு அழுவுறாரு, திடீர்னு ஏதேதோ பண்றாரு. இதை பார்த்து அம்பாளுக்கு பாவமாகி, சரி அவர மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் சொல்றாரு, "ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள என்றைக்குமே சூழக்கூடாது. அப்படி சூழ்ந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயமாக அதற்கான பாடம் புகட்டியே ஆகணும். சரி, நீ அன்பால கேட்டதால, நந்திக்கு அரிசிய பொடி செய்து, அதுல வெல்லத்த கலந்து சேர்த்து குடு. நந்திக்கு தெளிவு ஏற்பட்டுரும். அதாவது இந்த பித்து நிலை வந்து அகன்று போயிடும்." அப்படின்னு. அம்பிகையுமே அப்படி செய்ய, அவருக்கு அந்த பித்து நிலையிலிருந்து விடுப்பு கிடைக்கின்றது. இதன் காரணமாகவே இந்த பிரதோஷ நாட்கள்ல நந்திக்கு நெய்வேத்தியமாக இந்த அரிசிய பொடி செய்து வெல்லத்த கலந்து குடுக்குறாங்க. அதுல தேங்காய் பூவையும் இணைச்சுக்கிறாங்க. பழங்களையுமே இணைச்சுக்கிறாங்க. இந்த பிரதோஷ காலங்கள்ல நந்தி தேவரை வணங்கி சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதிலயுமே நந்தி தேவருடைய பின்னாடி, அதாவது பொதுவாக கொடிமரம் இருக்கும். அதற்கு பின்னாடி இந்த விசேஷ பூஜை நடைபெறக்கூடிய நந்தி தேவர் இருப்பாரு. மூலஸ்தானத்துல சிவபெருமான் இருப்பாரு. அந்த கொடிமரத்துக்கும், நந்தி தேவருக்கும் நடுவுல பின்னாடி இருந்து 2 கொம்புகள் வழியாக சிவனை தரிசிப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரி. இந்த நந்தி தேவர நம்ம ஏன் வழிபடணும்? நம்ம நேராவே இறைவனையே வழிபட்டுட்டு போயிரலாமே! இதுக்கு நடுவுல நந்தி. இயற்கையிலே நம்ம எல்லாரும் ஒரு பழமொழிய சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா, "நந்தி போல குறுக்க வந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்றது சரியா? நந்திய வணங்கி தான் சிவபெருமான வணங்கணுமா என்ன? அப்படின்னு பார்த்தோமே ஆனால், நமக்கு நந்தி என்ன வரங்கள் எல்லாம் கேட்டாரு? அவருக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கு? அப்படின்ற விஷயங்கள் தெரிந்ததுன்னு சொன்னா, இந்த விஷயங்கள நமக்கு சரியான தெளிவு கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது, நந்தியம்பெருமான் திருவையாற்றலில் தவம் செய்திருந்தார் இல்லையா? அப்படி தவம் செய்த அந்த வேளையில, பட்டாபிஷேகம் அவருக்கு நடந்துச்சுல்ல? அந்த நந்தி அப்படின்ற தீக்ஷா நாமம் கொடுக்கும் பொழுது, அப்போ அவரு 16 பேறுகளை சிவனிடம் வேண்டிப் பெறுகின்றார். அது ஸ்லோக வடிவில இருக்கு. அதனுடைய பட்டியல் இதுதான். இந்த பட்டியல நம்ம படிச்சு பார்த்தோமே சொன்னாக்கா, நிச்சயமாக சாரூப நிலையை அடைஞ்ச அவருக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படாது. "போராமை குணம் வேண்டா" அப்படின்னு கேட்கிறது அவருக்கு நிச்சயமா தேவைப்படாது. ஐம்புலன்கள அடக்கி இறைவன் சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவருக்கு தேவைப்படாது. கெட்டவங்க நம்ம கூட பழகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை அவருக்கு தேவைப்படாது. கேட்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற இயல்பு அவருக்கு தேவைப்படாது.
இது எல்லாமே அவருக்கு இருந்ததுனால, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டமானது நந்தீஸ்வரர் பட்டம். அதோட சேர்த்து அவருக்கு பெரிய அதிகாரமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனை வணங்குபவர்களுக்கு மட்டும் இல்லாம, நந்தி தேவரை வணங்கினாலே இந்த அனைத்து செல்வங்களோட மோட்ச பிராப்தமும் கிடைக்கும் அப்படின்ற விதத்த பறைசாற்றுவதற்காக இந்த நிகழ்ச்சி அங்க நடந்திருக்கு. அவர் அந்த வரங்களை கேட்க, சிவபெருமான் இந்த வரங்களை அளித்திருக்கார். நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எது நம்மகிட்ட இருக்கோ, அததான் நம்ம ஒருத்தர்ட்ட கொடுக்க முடியும். நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த யார்கிட்ட இருக்கோ, அவங்க கிட்ட கேட்டு கொடுக்க முடியும். அப்போ இங்க இந்த வரங்கள் நந்தி தேவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இத மிக சுலபமாக அவரை வழிபடக்கூடியவர்களுக்கு அவரே வழங்கிடுவாரு. நந்தி புராணத்திலயும், லிங்க புராணத்திலயும் சிவனும் நந்தியும் வேற இல்ல அப்படின்ற குறிப்பு இருக்கு. சிவனே நந்தியாக வந்து உருவம் தாங்கி செழிலைகள் செய்ததாகவும் புராண குறிப்புகள் சொல்லுகின்றது. ஆக இந்த விஷயங்கள நாம தெரிந்து நந்தி தேவரை வணங்கினோமேயானால், இன்னும் சுலபமாக இவை எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். சரி, இந்த வரங்களோட முடியல நந்தி தேவருடைய பெருமைகள். இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாம அவருக்குள்ள அவர் மறைத்து வைத்திருக்காரு. அந்த வகையில குரு பரம்பரையினுடைய முதல் குருவாக நந்தி தேவர் இருக்கின்றார். நந்தி தேவர் தான் நந்தீஸ்வரர் தான் சிவபெருமானுடைய முதல் சீடர். இவருக்கு சனகர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, சிவயோக மாமுனி, வியாக்கிரபாதர், திருமூலர் அப்படின்ற சீடர்கள் இருக்காங்க. அதுல திருமூலர் குருநெறி ஒன்றுண்டு அப்படின்னு தன்னுடைய குருவ பத்தி ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. இங்க நந்திய பெருமான் நமக்கு ரொம்ப முக்கியமான குருபொருளை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இறைவனாகப்பட்டவன் மாசில்லாத ஜோதி ஸ்வரூபமானவன். அவன நாம தன்னந்தனியாக தன்னுடைய சுய முயற்சியால நெருங்கணும் அப்படின்னா, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. இறைவனுடைய பிரதிநிதியாக, அவனுடைய கருணையே வடிவமாக திகழக்கூடிய குருவின் மூலமாக, அந்த குருவையே சிக்கென பிடித்து, அவரை பணிந்து, குருவின் துணை கொண்டு இறைவனின் திருவடியை அடைவது அப்படின்றது ரொம்ப சுலபம். அதனாலதான் நந்தீஸ்வரர வணங்கிட்டு சிவபெருமானை வணங்குவது சாலச் சிறந்தது. இன்னும் சில குறிப்புகள் நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கு. சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு நந்தீஸ்வரரை வழிபடவில்லை என்றால், அங்க நமக்கு செய்யப்பட்ட அந்த வேண்டுதல், அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுமா அப்படின்றது கேள்விக்குறி. ஆனா, நந்தியம்பெருமானை மட்டுமே வழிபட்டுட்டு வந்தாலே, சிவபெருமானையும் சேர்த்து வழிபட்ட பாக்கியத்தோடு வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன அப்படின்னு புராண குறிப்புகள் சொல்லுகின்றது. ஆக, குருவருளே நம்மை திருவருளிக்கு ஈட்டுச் செல்லும் அப்படின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை நந்தி மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றது இந்த சிவசமயமானது. அதை தாண்டி இந்த நந்திக்கு தர்ம விடை அப்படின்ற ஒரு பெயருமே இருக்கின்றது. விடை ஏறியோன் அப்படின்னு சிவபெருமானை நம்ம குறிக்கின்றோம். எங்க வருது? திருமுறையில வருது. திருஞான சம்பந்தர் பாடுகின்றார் முதல் திருமுறையாக. அதாவது சிவபெருமானுடைய வாகனத்த அங்க குறிப்பிடுறாங்க. இந்த விடை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த காளையாகப்பட்டது வெள்ளை நிறமாக இருக்கின்றது. தூய வெண்ணிறம் அப்படின்னு பார்த்தாலே, அது உண்மைக்கு சமமாக பார்க்கப்படுகின்றது. தர்மத்தையே இது குறிக்கின்றது. ஆக, இறைவன் நந்தியம்பெருமானை வாகனமாக எடுத்திருக்கின்றார். அதற்கு காளை அந்த ரிஷப முகத்தை கொடுத்து, அது வெண்ணிறமாக பறைசாற்றி அவர் காண்பிக்கக்கூடிய முக்கிய தத்துவம் என்ன அப்படின்னா, இறைவனாகப்பட்டவன் அறம் அப்படின்ற மூலமாகவே இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்றான். இந்த தர்ம தேவதையுமே விடை அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஸ்லோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது.
நம்ம 5 வித நந்திகள பார்த்திருந்தோம் இல்லையா? அதுல ஈசனுக்கு எதிரே கருவறைக்கு அருகில இருக்கக்கூடிய நந்திக்கு தர்ம விடை நந்தி அல்லது தர்ம விடை அப்படின்னுமே சொல்றோம். இந்த நந்திக்கும், சிவனுக்கும் நடுவுல நாம செல்லவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சொல்லக்கூடிய தகவல் நந்தியினுடைய காற்று ஈசனாரி மேல பட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது. இத நம்ம இந்த தத்துவத்தோட சேர்த்து பார்த்தோமேயானால், தர்மமாகப்பட்டத நம்ம என்றைக்குமே தடை ஏற்படும்படி செய்யவே கூடாது. நம்ம முதல்லே பார்த்திருந்தோம். நந்தியம்பெருமானும், சிவபெருமானும் ஒன்று. ஆக தர்மம் அப்படின்ற விஷயத்த மேலோங்கச் செய்து, அதையே காரணமாக கொண்டு அவர்கள் எல்லா வேலைகளுமே செய்து கொண்டு வருகின்றார்கள். நாமுமே அந்த தர்மத்தின் வழியே நடக்கணும். முதல்ல நம்ம பார்த்திருந்தது போல, நந்தியம்பெருமானுக்கு பின்னாடி இருந்து சிவபெருமானை வழிபடுவது மிக விசேஷம் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஏன் அந்த விசேஷம்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவமானது, நாம ஆன்மீக பாதையில செல்லுகின்ற பொழுது, தர்மம் அப்படின்ற விஷயத்த பிடிச்சிருக்கணும். அத கை விட்டுடவே கூடாது. இறைவனை அடையணும் அப்படின்னா, தர்ம வழியிலேயே சென்றே ஆக வேண்டும். சதா சர்வ காலமுமே சிவபெருமானுடைய சிந்தனையிலே இருக்கிறாரு, நம்ம நந்திதேவர். இப்போ அவரு தர்மமே உருவானவர் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த காரணங்கள்னால தான் நந்திதேவர்னால நெற்றிக்கண் முன்னாடி, அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அவருடைய சிந்தனையில கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலுமே, அத அங்க செய்ய முடியாது. இதற்கு நமக்கு சான்றாக நம்மளுடைய மன்மதன் இருக்காரு. அப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நந்தி தேவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் நமக்குமே இருக்கணும். அந்த குணாதிசயங்களோட நம்ம இறைவனை வழிபட்டோமேயானால், ஒருமுகமாக நம்மளால இறைவனை பார்க்க முடியும். தர்ம வழியில செல்லுகின்ற பொழுது, இறைவனுமே இறங்கி நமக்கு அருள் பாலிக்க வருவார். சரி. நந்தி திருமணம் பண்ணியிருக்காரா? நந்தீஸ்வரர் சுயம்பிரபை அப்படின்றவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. சுயம்பிரபை அப்படின்றவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வசிஷ்ட மகரிஷியோட பௌத்ரி, வியாக்கிரபாதருடைய புத்திரி. இவர்களுடைய திருமணமானது திருவலப்பாடியில நடைபெற்றது. இறைவனே இதை முன்னின்று நடத்தி வைத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. இன்றைக்குமே இந்த திருத்தலத்துல நந்தியினுடைய திருமணமானது வைபவமாக நடைபெற்று வருகின்றது. திருவையாற்றிலிருந்து ஐயாறப்பன் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும், அறம் வளர்த்த நாயகியும், மணமகளான அதிகார நந்தி அவங்களோட இணைந்து மணப்பெண் வீடான மணப்பாட்டிக்கு போய் அங்க இந்த திருமண பந்தத்த பேசி இந்த விழாவானது ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த நந்தி திருமணத்த பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நந்தி தேவர அவருக்கு செய்யக்கூடிய இந்த திருமண விழாவை நம்ம பார்த்தோமேயானால், யாருக்கெல்லாம் திருமணத்துல தடைகள் இருக்கோ, சிக்கல் இருக்கோ, அது விலகி திருமணம் நடந்துரும் அப்படின்ற ஒரு ஐதீகம். சரி, இந்த திருமணம், நந்தி இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது, எனக்கு ஏற்படக்கூடிய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவாக இறைவனுக்கு திருமணம் அப்படின்னா, அந்த திருமணத்துல இப்ப இங்க சுயம் பிரபை அப்படின்னா, அவங்க சக்தியாக இவங்களுக்கு வர்றாங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நந்திதேவர் முழு மனதோட, ஏக சிந்தனையோட சிவபெருமானையே வழிபட்டுட்டு இருக்காரு. சிவ சிந்தனையிலே இருக்கின்றார். அப்படி அவர் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் சுகபோகங்கள். ஆக நம்மளுமே இறைவனை வழிபட்டா இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு துறவறம் போயிறணும் அப்படின்ற பயம் எதுவுமே இல்லாம
சந்தோஷமா, முழு மனசோட நிம்மதியா இறைவனை வழிபட்டோமேயானால், இங்க நமக்கு தேவைப்படுகின்ற அனைத்து சுகபோகங்களையுமே இறைவனே தந்துடுவார். இதை தாண்டி அங்க இன்னும் ஒரு அற்புதமான வைபவம் நடக்குது. பொதுவாக இல்ல, சித்ரா பௌர்ணமியில சப்தஸ்தானம் அப்படின்ற ஒரு விழா அங்க அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஐயாறப்பர் அறம் வளர்த்த நாயகியோட இணைந்து நந்தியம்பெருமான், சுயம்பிரகை இவங்க எல்லாரும் எழுந்தருளி திருவையாறிலிருந்து திருப்பழனம், திருசோற்றுக்குதிரை, திருவேத்தடி, திருக்கண்டியூர், திருப்பூத்துநத்தி, திருநெய்தானம் இந்த 6 ஸ்தலங்கள்ல போயிட்டு உபசாரங்கள் எல்லாம் பெற்றுட்டு திரும்பியும் திருவையாற்றுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வைபவம். வாய்ப்பு இருந்தா நாமும் போய் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். திருத்தலங்கள். எங்கெல்லாம் சிவனுடைய திருத்தலம் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் நந்தி பெருமான் இருக்கின்றார். இந்த நந்திய பெருமானுடைய வழிபாடு தொன்மையான வழிபாடு அப்படின்றதுனால எல்லா சிவாலயங்கள்லயும் நந்திய பெருமான் இருக்கின்றார். குறைந்தபட்சம் 1 இருப்பது நம்ம பார்க்கலாம். அதிகபட்சமா 9 இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஆக வரிசை போடணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரிசை போடணும் அப்படின்னு தெரியல. அதற்கு நமக்கு நேரமும் பத்தாது. ஒரு சில ஆலயங்கள இங்க குறிப்பிட்டிருக்கேன். இது நமக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஆலயங்கள், பரிச்சயமான ஆலயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால, பரிச்சயம் இல்லாத ஆலயங்கள வரிசை பண்ணியிருக்கேன். சிக்கப்ப கல்பூர். இது எங்க இருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல அதுக்கு வடக்கே ஒரு 30 மைல் தூரத்துல இருக்கு. இங்க நந்திமலை அப்படின்னே சொல்றாங்க அந்த மலைய. இது ஒரு மலை. இந்த மலைக்கு நந்தி மலை அப்படின்ற பெயரே இருக்கு. இந்த மலை மீது யோக நந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கு. கூஷ்மாண்ட ரிஷி இங்க வந்து தவம் செய்திருக்காரு. அதற்கு அவருக்கு அங்க இன்னமும் ஒரு சிலை இருக்கின்றது. அடுத்ததா சாமுண்டீஸ்வரி. அந்த ஆலயத்துல சாமுண்டி நந்தி அப்படின்னு ஒரு நந்தி இருக்காரு. அந்த நந்தி ரொம்ப அழகா இருக்கிறதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. அடுத்ததாக நஞ்சன்கோடு நந்தி. இவர் எங்க இருக்காரு அப்படின்னா, மைசூருக்கு அருகில இருக்கக்கூடிய நஞ்சன்கோடு அப்படின்ற இடத்துல அந்த ஆலயத்துல இருக்காரு. ரொம்ப பெரிய நந்தியாக இருக்காரு. என்ன விசேஷம் அப்படின்னா, இவர் இறைவனை பார்க்காம பிரதான சந்நிதிக்கு இடதுபுறமாக பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு அலங்கார நந்தி அப்படின்ற ஒரு பெயருமே இருக்கு. இவர் ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டாரு இல்லையா? அப்போ அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக காவல் காத்துட்டு இருக்காரு. எந்நேரமும் எது ஒண்ணுனா எழுந்திரிக்கணும் அப்படின்ற நிலையில இருக்கிறதாக அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. அடுத்ததாக மகாநந்தி. இந்த மகாநந்தி எங்க இருக்குன்னா, ஆந்திரால இருக்கு. இந்த ஏன் மகாநந்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க 9 நந்திகளுடைய ஆலயம் இருக்கு. பிரதம நந்தி, நாகநந்தி, விநாயக நந்தி, கருட நந்தி, சூரிய நந்தி, சோம நந்தி, சிவநந்தி, விஷ்ணு நந்தி, மகாநந்தி. முதல்ல நம்ம நந்தியினுடைய வகைகள் பார்க்கின்ற பொழுது 9 நந்தி அதிகபட்சம்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த 9 நந்தியுமே இந்த மகாநந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆந்திரா இடத்துல இருக்கு. சிலாத முனிவர் தவம் செஞ்சு நந்தியம்பெருமான இந்த இடத்துல பெற்றாரு அப்படின்னுமே இங்க ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக தஞ்சை. தஞ்சையில இருக்கக்கூடிய நந்தி நமக்கு தெரியும். தஞ்சையில இருக்கக்கூடிய சிவனுமே ரொம்ப பெரியவரு. கோபுரமும் ரொம்ப பெரியது. அங்க இருக்கக்கூடிய நந்தியுமே ரொம்ப பெரிய நந்தியாக இருப்பாரு.
அவரு ஒரே கல்லால ஆன நந்தி. அந்த காலத்துல, அதாவது முன்னொரு காலத்துல மழை பெய்யல அப்டின்னா, இந்த நந்திக்கு மிளகு தண்ணீர்ல அபிஷேகம் செய்தா, நிச்சயமாக மழை பெய்யும் அப்டின்ற ஒரு ஐதீகம் இருந்ததாம். அதேபோல திருவாரூர்ல பிரம்ம நந்தி அப்டின்னு ஒரு நந்தி இருக்காரு. அங்க மழை பெய்யலன்னா, அவர சுற்றி நீர நிரம்பி வச்சா மழை பெய்திடும் அப்டின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அத தாண்டி நந்தி கிராமம் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்கு. திருக்கல்லம். இங்க தினசரி பிரதோஷ தரிசனம் மிகவும் விசேஷம். இத தாண்டி நம்ம நெறைய கதைகள கேட்டிருப்போம். இந்த நந்தி தேவர் சிவபெருமானையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா, அப்பயுமே பக்தர்கள் கோரிக்கைக்காக அல்லது பக்தர்கள் சிவபெருமான வழிபடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இடங்கள்ல விலகி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சில கதைகள்ல சிவபெருமானே விலக சொல்லி ஆணையிட்டதாகவும் நம்ம பார்த்திருக்கோம். அவரு இறைவனுடைய ஆணைப்படி விலகுறாரு அப்படின்னா, அங்க அவருக்கு ஆணவம் அப்படின்றது இல்ல. எனக்கு மட்டுமே இது சொந்தம் அப்படின்ற ஒரு தலைகனமுமே கிடையாது. நமக்குமே அந்த ஒரு சுபாவம் இருக்கணும். இறைவனை நம்ம பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லி தரணும். நமக்கு மட்டுமே இறைவன் சொந்தம். நாம கூப்பிட்டா மட்டும் தான் இறைவன் வருவான் அப்படின்ற சுபாவமானது இருக்கவே கூடாது. சரி. நந்தி பகவானுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, சில ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஆனா இயற்றியவர்கள் யார் அப்படின்ற தெளிவான விஷயங்கள் கிடைக்கப்பெறல. அப்படி வருங்காலத்துல கிடைத்தது அப்படின்னா, நிச்சயமாக பகிர்ந்து கொள்கின்றோம். நந்தி அஷ்டகம், நந்தி கபால ஸ்தோத்திரம், நந்தி அஷ்டோத்திர நாமாவளி. பொதுவாக இது எல்லாமே பிரதோஷ காலங்கள்ல விசேஷமாக பாராயணம் செய்யப்படும். ஆக நந்தினா யாரு? ஏன் அவரு இவ்ளோ விசேஷமாக இருக்காரு? ஏன் சிவ வழிபாட்டுல அவரு இவ்ளோ ஒரு பெரிய இடத்த வகிக்கின்றார்? சிவனுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள்லாம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள நாம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். சரி, முதல்ல இந்த புராணங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஸ்கந்த புராணத்துல மட்டும் வேறு விதமாக நந்தியம்பெருமானுடைய வரலாறு இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த வரலாற பார்த்திடலாம். அவந்தி நகரம் அப்படின்ற ஒரு நகரம். அங்க நந்தி அப்படின்றவரு வைசியனாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. பெரும் செல்வந்தரா இருக்காரு. நித்தமும் சிவ பூஜை செய்துட்டு இருக்காரு. அவரு பொன்னும், மணியையும் இறைவனுக்கு தினமுமே படைத்துட்டு இருக்காரு. அவரு வழிபட்டுட்டு இருந்த அந்த லிங்கம், அது வந்து ஒரு பெரிய சிவன் கோயில்ல இருக்கு. ஆறுக்கு அருகாமையில இருக்கு. அதே லிங்கத்த ஒரு வேடனுமே வழிபட்டுட்டு இருக்காரு. அவரு என்ன செய்றாருன்னா, சிவனுக்கு தினமும் இந்த வேதியன் வச்ச பொன்னு, மணி, பூ எல்லாத்தையுமே காலால எட்டி உதைச்சுட்டு, மான் கறி, வில்வம் இது 2யும் வந்து படைச்சுட்டு இருக்காரு. இத பார்த்த அந்த நந்தி அப்படின்ற வைசியனுக்கு பொறுக்காம, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிறதுக்காக, ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வேடனை பார்க்கிறாரு. இந்த வேடன் வந்து அவரு போட்ட மலர்கள், பொன், மணி இது எல்லாத்தையுமே உதறிவிட்டு, இவரு எடுத்து வந்த அந்த மாமிசத்தையும், வில்வேலையும் வைக்கிறத பார்க்கிறாரு. இவருக்கு ஆத்திரம் வருது. அந்த நாளே அது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு, அந்த சிவலிங்கத்த பேத்து எடுத்துட்டு போயிட்டு வீட்ல போயிட்டு, தங்க தட்டுல வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்காரு. இப்படி எடுத்துட்டு வந்து மறுநாள் இந்த வேடன் என்னதான் செய்றான் அப்படின்னு பார்க்கிறதுக்காக, திரும்பவும் அதே இடத்துல போய் பார்க்கிறாரு. அந்த வேடன் எப்பொழுதும் போல வில்வ இலையையும், மான் கறியையும் எடுத்துட்டு வராரு. அங்க பார்த்தா சிவலிங்கத்த காணோம். வேடனுக்கு மனம் ரொம்ப நொந்து போயி, எடுத்து வந்த அந்த மான் கறி, வில்வத்தோட தன்னுடைய குடலையுமே அறுத்து போட்டு குடுக்குறாரு. சிவன் இருந்த அந்த இடத்துல வச்சுட்டு அழுவுறாரு. ஏன் அழுவுறாரு அப்படின்னா, "இன்னைக்கு எனக்கு தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவுறாரு. இத பார்த்து சிவன் அவருடைய அன்பால மேய்ச்சு, "நீ
கைலையங்கிரிக்கு வந்து எனக்கு அணுக்க தொண்டனாக பணிபுரி அப்படின்னு சொல்லிட்டு வரம் குடுக்குறாரு. இத அருகாமையில இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த நந்தி அப்படின்ற வைசியன் வந்து வேடன பார்த்து அணுகி, "எனக்குமே அந்த இடத்துல ஒரு இடம் வேணும் அப்படின்னு தயவு செய்து சிவன் கிட்ட கேட்டு வாங்கி குடு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வேடன் என்ன செய்றாரு அப்படின்னா, நந்தி வைசிய குலத்த சேர்ந்தவர் தான். அவரு பரம சிவன் பக்தன். சிவபெருமானே அவனுக்குமே ஒரு இடத்த நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்காக அந்த வேடன் வேண்டுறாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, "எனக்கு அப்படி எந்த ஒரு சிவபக்தனையுமே தெரியாது. சிவபக்தன் நிச்சயமாக அவன் செய்தது போல செய்திருக்க மாட்டான். அவனுக்கு இந்த இடம் கொடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த வைசியன் ரொம்ப மனம் நொந்து தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டுமே மன்றாடுறான். வேடன் கிட்ட திரும்பியும் முயற்சி செய்ய சொல்றான். அப்படி வேடன் திரும்ப வேண்டவே, சிவபெருமான் மனம் இறங்கி அந்த வைசிய நந்திக்கும் தன்னுடைய இடத்துல காவல் புரிவதற்கு ஒரு ஆளாக ஒரு இடம் அவருக்கு தருவதாக ஸ்கந்த புராணத்துல நந்தியினுடைய தோற்றம் எழுதப் பெற்றிருக்கு. சரி. ஏதேனும் கேள்விகள் இருக்கா? நம்ம இணைந்து சிந்திக்கலாம். இருக்கு ஜி. வனிதா அவர்கள் கையை உயர்த்தியிருந்தாங்க. சொல்லுங்க வனிதா டீச்சர். இருக்கீங்களா? என்னது லெஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? சரி பரவால்ல. கன்டின்யூ பண்ணுங்க. யாராவது கேள்வி இருந்தா தாராளமாக கேட்கலாம். கேள்விகள் எதுவுமே இல்ல ஜி. ஓகே ஜி. அப்போ நம்ம இன்றைக்கான இந்த செஷன நிறைவு செய்யலாமா ஜி? ஆ நம்ப வனிதா அவர்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. இருங்க. பேர் வந்துச்சு. வனிதா ஜி இருக்கீங்களா? இருக்கேன். ஆனா நானு வந்து காடி டிராவல் பண்ணிட்டே கேட்டிருந்தேன். மேபி மிஸ்டேக்கா வந்து ரேஸ் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். மன்னிக்கவும். ஆ சரி ஜி. சரி, சரி. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு ரொம்ப நன்றி ஜி. ரொம்ப அழகாக தொகுத்து குடுத்திருந்தீங்க. இவ்ளோ விஷயம் நம்ம நந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது ஏறத்தாழ ஒரு 10 வகையான ஆ நந்தியுடைய உருவ அமைப்பு, அவங்க எப்படி உட்கார்ந்திருப்பாங்க, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அத தவிர்த்து 16 பெயர்கள் இதெல்லாம் நெறைய எடுத்து குடுத்திருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இது உதவிகரமாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி ஜி. நன்றி ஜி. சிவாய நம உபாயமிது அபாயமில்லை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கல்லாப் பிழையும் கருதாப் பிழையும் கசிந்துருகி நில்லாப் பிழையும் நினையாப் பிழையும் நின் ஐந்தெழுத்தைச் சொல்லாப் பிழையும் துதியாப் பிழையும் துலாப் பிழையும் இல்லாப் பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் ஒரு புதிய அங்கத்தோட நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ ரொம்ப நன்றி ஜி. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பாக இணைய மறந்துடாதீங்க.
ஓகே ஜி. ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடலாம். பிரச்சனை இல்ல.